ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் என் முகத்தில் தெரிஞ்சிருக்கும் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க என்ன ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்த்தோமோ அது அத்தனையும் வந்துச்சு. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ஊன்னு கத்தி விசில் அடிச்சு படம் பார்த்தது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. படத்துக்கு என்ன தேவையோ, எந்த இடத்துல என்ன மீட்டர் வேணுமோ அது அத்தனையும் கரெக்டா வந்திருக்கு. என்னோட கேரக்டர் வந்து நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடியன்ஸா சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு கேக்குறது. அதாவது 10 கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் தாங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லாம 10 கேரக்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ன தவிர்த்து ஒண்ணு பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஆச்சு ஆச்சு, கண்டிப்பா ஆச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான் இது. யூத் சர்டிபிகேட்டட் மூவி. பசங்களுக்கு என்ஜாய் பண்ற எலிமெண்ட்ஸும் உள்ள இருக்கு, சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் வந்து பெரியவங்களுக்கு, யூத்துக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற நல்ல விஷயங்கள், கருத்துக்கள், ஃபன், என்டர்டைன்மெண்ட், ஃபேண்டசி எல்லாமே இருக்கு. 100%. போட் படம் பார்த்தங்க. நிறைய நமக்கு வேண்டிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, சாம்ஸ், சின்னிச்சேன், அப்புறம் எம்எஸ் பாஸ்கர், மதுமிதா அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் சொல்லலாம். நிறைய படங்கள், சிம்புதேவன் படங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து அவர் வந்து இப்ப உள்ள அரசியல், இப்ப உள்ள அந்த கார்பரேட் எல்லாத்தையும் பழைய காலத்துல போய் எதிர்காலத்தை வந்து கிண்டல் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த படத்துல அவரோட டச் இருக்கு. நிச்சயமா வந்து நம்ம வந்து ஒரு ஜனரஞ்சகமான மூட்ல இந்த குழந்தைகளை, இன்னைக்கு உள்ள மக்கள் வந்து சினிமா போய் பாக்குறது, அப்படியே பாப்கார்ன் சாப்பிடுறது, அப்படியே வந்துடுறது, அந்த படத்தை மறந்துடுறது அப்படின்னு இருக்குல்ல. இந்த படத்தை பார்த்து வந்தா மறக்க முடியாதுங்க. நம்மளோட குழந்தைங்களை, சிம்புதேவன் வந்து இந்த படத்துக்காக ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் படிச்சிருக்காரு, நிறைய லைப்ரரி போயிட்டு இருக்காரு, ரிசர்ச் பண்ணிருக்காரு. உங்க குழந்தைங்களை வந்து கூட்டு வந்து காமிங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதோட ஒரு 100 புத்தகங்கள் படிச்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த படம். கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம் போட்டு. பேட்ரியாட்டிக் இருக்கு, காமெடி இந்த படத்துல கம்மி தான் இருக்கு. நீங்க யோகி பாபு, சாம்ஸ், இவங்கன்னா அப்படியே காமெடி தான் எதிர்பார்க்கணும்ன்றது அவசியம் இல்லை. இப்ப எம்எஸ் பாஸ்கர் காமெடியும் பண்ணிருக்காரு, எப்படி வெரைட்டியா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிருக்காரோ அது மாதிரி யோகி பாபு இதுல ஒரு கேரக்டர் ரோல், ஒரு ஹீரோ பட் ஒரு கேரக்டர் ரோல் தான். அதுக்குள்ள என்ன சீரியஸா சொல்ல முடியும், அதுக்குள்ள நக்கல் என்ன சொல்ல முடியும், நகைச்சுவை வேறு நக்கல் வேறு. நக்கலா என்ன சொல்ல முடியும், இந்த பொலிட்டிக்கல் எப்படி நக்கல் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் போட்டு நல்லா இருக்கு. சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய யூத் வந்து இந்த மாதிரி படங்களை மிஸ் பண்றீங்க. கண்டிப்பா நீங்க வந்து நம்மளுடைய இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு உங்களுடைய பாட புத்தகம் இருக்குல்ல, அதுல பல அரசியலை நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க கூகுள்ல பல அரசியலை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கும். சிம்புதேவன் மாதிரி இந்த மாதிரியான படங்கள் நீங்க பார்க்கும்போது, நேதாஜினா ஒரிஜினல் நேதாஜி யாரு, காந்தி மேல எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது, நேரு மேல எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது, மக்கள்கிட்ட மாற்று கருத்துக்கள் எப்படி இருந்தது. அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து, இப்ப உதாரணத்துக்கு ஒரு சென்னையை பத்தி படம் சொல்றது, இது பத்தி படம் சொல்றது, ஜாதியை பத்தி படம் சொல்றதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் தான் அந்த படம் எடுக்கிறாங்க, குறிப்பிட்ட மக்கள் தான் அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு. ஆனா சிம்புதேவன் உள்ள பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே, எல்லா தரப்பு, மதத்தால எப்படி மக்களை பிரிச்சாங்க, ஜாதியால எப்படி பிரிச்சாங்க, இது மாதிரி சென்னை மாதிரி நகரத்துல வந்து பூர்வக்குடி மக்கள் எப்படி ஒதுக்கப்பட்டாங்க, வெளியூர்ல இருந்து வந்தவங்க பல பேர் வந்து தன்னோட உழைப்பாளர் இருந்தாலுமே கூட அந்த மக்களை வந்து தன்னோட முன்னேறிய பிறகு வந்து அவங்க எப்படி கேவலமா பாக்குறாங்க, இது எல்லா வழியையும் ஒரே படத்தை சொல்லியிருக்காரு. அதனால நீங்க கேட்ட கேள்வி, எந்த மாதிரி மக்கள் எல்லாரும் பார்க்கணும், பர்டிகுலரா இளைஞர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும். போட்டு ரொம்ப அருமையா இருக்கு சார். குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம், பார்க்க முடிஞ்ச படம் சொல்றதை விட பார்க்க வேணா. நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை பத்தி எடுத்து ரொம்ப காலம் ஆச்சு. அந்த மாதிரி படங்கள் வந்து அதை அதுக்குன்னு அதை ரொம்ப ரொம்ப லேகாலாம் போட்டு போல லைட்டா டச் பண்ணிருக்காங்க. அதுவே அருமையா இருக்கு. ஹியூமனிட்டி கடைசியா முடிவுக்கு சொல்றது வந்து மனிதாபிமானம். அது 10 பேரும் உயிருக்கு போராடுறப்ப எப்படி ஒருத்தவங்க ஹியூமனிட்டியோட இருக்காங்கன்றதுதான் கதை. ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் அருமையா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள் 9-10 பேர் தான் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அருமையா நடிச்சிருக்காங்க. சிம்புதேவன் சார் டைரக்ஷன் வேற லெவல். கண்டிப்பா இல்ல சார், கண்டிப்பா இல்ல. 10 பேர் நம்ம கடல் 10 பேரை சுத்தி அந்த வாழ்வுக்காக போராடுறது, அப்புறம் அவங்களுக்குள்ள அவங்களே என்டர்டெயின் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா தான் போகுது படம். ரொம்ப அருமையா தான் போகுது படம். யோகி பாபு சார் அருமையா நடிச்சிருக்காங்க. குலப்புள்ளி லீலா மேம் சூப்பர். எல்லா நடிகர்களுமே அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காங்க சார். படம் கண்டிப்பா வெற்றி ஆக வேண்டிய ஒரு படம். இதுல வந்து ஃபுல்லா ஒரு ஹீரோயிசம் தான் பண்ணிருக்காங்க, எமோஷனல் தான். ஒரு பக்கா மீனவன் ரோல் கரெக்டா பண்ணிருக்காங்க. கரெக்டா அந்த எப்படி சொல்றது, ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. கடைசியா அதான் சொல்லக்கூடாது, கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அந்த பாட்டு போடுவாங்க கடைசியா ஒரு பாட்டு, அந்த பாட்டு அப்படியே கண்ணுல தண்ணி வர மாதிரி இருக்கு. எமோஷனா கடைசியா எமோஷன். அந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப எனக்கு அருமையா இருக்கு. மற்றபடி அங்கங்க காமெடிகள்
எல்லாமே நல்லா இருக்கு. போற ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்களை விரும்புறாங்கன்னு தெரியல. ஆக்ஷன் படம் எனக்கு பிடிச்சிருந்தது சார். அதான் என்ன மாதிரி இருக்கிறவங்க, அதான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, படத்தை கூப்பிட்டாலே சொல்லுவாங்க எனக்கு சார் ரத்தம் இருந்தா பிடிக்காது அப்படின்னு. என் வயசு ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. கண்டிப்பா இப்ப அவங்களெல்லாம் கூப்பிட்டா கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க.